வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு ஹசீஃப் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். 2 நாளாக சமூக வலைதளத்தில் இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை யார் செய்தது அப்படின்றதுல பெரிய சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்குது. இந்திய தரப்பிலிருந்து வெளியான எந்த தகவல்லையும் பாகிஸ்தானை தவிர வேறு எந்த நாட்டின் பெயரையும் அவங்க குறிப்பிடலை. விக்ரம் மிஸ்ரி தான் அறிவித்தார். அவங்களே கால் பண்ணாங்க, நம்ம அமைதிக்கு ஒத்துக்கிட்டோம், 2 தரப்புலும் இனிமேல் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே டொனால்டு ட்ரம்ப் ஒப்பந்தம் அமைதி எட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. ஜேடி வான்ஸ் அறிவிச்சிட்டாரு. அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லி பாகிஸ்தான் அதிபர் அறிவிச்சிட்டாரு. இப்படி ஒரு குழப்பம் ஒன்று போகிறத பார்க்க முடிகிறது. என்ன நடக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. அப்போ அந்த 2 நாடுகளை பொறுத்த வரைக்கும் எதை ஒட்டி அந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லை தாண்டிய பயங்கரவாதம். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் எதன் அடிப்படையில் அப்படின்னா, காஷ்மீர் பிரச்சனையை ஒட்டி தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நீடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு 76 ஆண்டுகளாக நீடிச்சிட்டு வர ஒரு விஷயம். ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் 1000 ஆண்டுகளாக நீடிக்குது. அந்த 1000 ஆண்டு என்னன்னு நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல. போகிற போக்கில் அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தா 2வது முறை அது சொல்கிறாரு. இது ஒரு பல 100 ஆண்டுகளாக நீடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான்ற ஒரு நாடு உருவாகியே 76 வருஷம் தான் ஆகுது. ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் காஷ்மீர் தொடர்பான பிரச்சனை 1000 ஆண்டுகளாக நீடிக்குதுன்னு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவினுடைய அதிபர் அவர் மத்தியஸ்தம் செய்து 2 நாடுகளுக்கும் இடையில் நடந்த இந்த மோதல் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னே நம்மளால் தெரியலை. இன்றைக்கி இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக அரசு ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன்னிறுத்திட்டு வராங்க. நாங்கள் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஸ்வகுரு. அவர் தான் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்த நபர். அவர்கிட்ட கலந்து பேசி தான் அமெரிக்க அதிபரே செயல்படுறாரு. அந்த சைடில் ரஷ்ய அதிபர் புதின் செயல்படுறாரு. மோடிக்கு சேர் நகர்த்தினாரு. அதை பாருங்க, ட்ரம்ப் சேரை நகர்த்தி அவர் உட்கார்றதுக்காக ஏற்பாடெல்லாம் செஞ்சார். அமெரிக்கா அவர் ரஷ்ய அதிபரை பார்த்து இது போர் நடப்பதற்கு உகந்த நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் இன்ன வரைக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு விஷயம். இது இப்படியாக ஒரு ப்ரொஜெக்ஷன் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கப்பட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவரினுடைய ஒப்புதல் இல்லாமல், இல்லை அவர்கிட்ட பேசாமல், இல்லை அவரை அறிவிக்காமல் இன்னொரு நாடு, அதாவது அமெரிக்கா, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த முறை ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை போகிற போக்கில் எப்படி போகிற போக்கில் பேசுவாரோ அதே மாதிரி போகிற போக்கில் பேசினார். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு அமெரிக்கா தயாராக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அந்த வார்த்தையை பயன்படுத்தியது தொடங்கி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நம்ம அர்னாப் கோசாமி மாதிரியான ஆட்கள் மேலேயும் கீழேயும் குதிச்சாங்க. எப்படி இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம்? 3வது நாடுக்கு இங்கே இடமே இல்லை. இந்தியாவோட அஃபிஷியல் வெர்ஷன் அப்படியாகத்தான் இருந்தது. அர்னாப் கோசாமி மாதிரியும் கிடையாது. மற்றும் இந்திய அரசின் தரப்பில் கூட அப்படியாக எதிர்வினையாற்றப்பட்டது. எந்த ஒரு 3ஆம் நாட்டினுடைய தலையீடு. இது இந்தியாவோட பாலிசி. இது இந்தியாவோட தொடர்ந்து பாலிசி. இது காங்கிரஸ் மேல இவங்க பல குற்றச்சாட்டுகள், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை விட்டது இவங்க தான் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் யுனைடெட் நேஷன்ஸ்லேயே இதை பேச முடியாது. ஏன்னா இது எங்க உள்நாட்டு பிரச்சனையை தவிர உங்க பொது விவகாரம் கிடையாதுன்னு யுஎன்லேயே பேசக்கூடாதுன்னு நேரு சொன்னதா நான் படித்ததான் ஞாபகம் இல்லை. இன்ன வரைக்குமே இந்த காஷ்மீர் பிரச்சனையை நீங்கள் முன் வச்சாலே பாஜக தரப்பில், ஆர்எஸ்எஸ் தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இந்த கான்ஃப்ளிக்டை ஐநாவுக்கு கொண்டு போனதே நேரு தான். ஐநாவுக்கு இவர் கொண்டு போனதன் காரணமாகத்தான் இது உலக பிரச்சனையாக மாறிச்சு. ஐநாவில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. இந்த பிரச்சனையை நாமே நம்முடைய இராணுவத்தை வைத்து தீர்த்திருக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கருத்து. இன்ன வரைக்கும் தான் இருக்குது. அப்போது அதே இடத்துல அதே மாதிரி இன்றைக்கி நேருவை குற்றம் சுமத்தக்கூடியவர்களிடம் நான் வைக்கக்கூடிய கேள்வி, அப்படிப்பட்ட இந்தியாவுக்குள் புகுந்து 26 பேரை படுகொலை செய்த அந்த பயங்கரவாதிகளை நீங்கள் அழித்தீர்கள். சந்தோஷம். உண்மையிலே அவர்கள் சொன்னது போல் எல்லை தாண்டி போய் 9 பயங்கரவாத இலக்குகள் தாக்கப்பட்டது. எக்ஸாக்டாக 100 பேர் சத்ததாக சொல்கிறாங்க. ஓகே, சரி. அதற்கு பிறகு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலை எதிர்கொண்டு இந்திய இராணுவம் வீரம் செறிந்த தாக்குதல் நடத்தியது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கு பிறகு பாகிஸ்தானை அடிபணிய வைப்பதற்காக தொடர்ந்து தாக்குதல் யுத்திகள் வகுக்கப்பட்டு வந்தது. எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா இந்தியா தரப்புலையும் எதுவும் சொல்லலை, பாகிஸ்தான் தரப்புலையும் எதுலையும் சொல்லலை. திடீர்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு ட்வீட் பண்ணுறாரு. ட்விட்டரில் கூட போடல, அவருடைய ட்ரூத்னு ஒரு தனியாக அவருக்குன்னு ஒரு ட்விட்டரை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆமாம், நமக்குலாம் அந்த எதில் இருக்குன்னே தெரியாது. அதில் ஒரு போஸ்ட் போடுறாரு. இந்தியாவும் பாகிஸ்தானும்
காமன் சென்ஸை பயன்படுத்தி, இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொது புத்தியை, பொது அறிவை பயன்படுத்தி இந்த முடிவுக்கு இந்தியா பாகிஸ்தானும் வந்து சேர்ந்துருக்காங்க. எதன் அடிப்படையிலனா, ஒரு நைட்டு முழுக்க நான் உட்கார்ந்து பேசினதன் அடிப்படையில். அப்போது அமெரிக்க அதிபர் பேசியிருக்கிறார் அப்படின்னா யார்கிட்ட பேசியிருப்பாரு? நான் கேட்குறேன். ஜெய்சங்கர், பிரதமர் நரேந்திர மோடி. ஜெய்சங்கர் லெவலெல்லாம் வந்து ரூபியோ வேணால் பேசலாம். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசுகிறார் அப்படின்னா அவர் டைரெக்டாக புதின் கிட்ட தான் பேசுவார். அவர் டைரெக்டாக பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட தான் பேசுவார். ஜெய்சங்கர்கிட்ட பேச வேண்டிய வேலையெல்லாம் அவருக்கு கிடையாது. அப்போது பிரதமர் நரேந்திர மோடிகிட்ட பேசியிருக்காரு, ஷபாஸ் ஷெரீஃப்கிட்ட பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தை ஒரு நைட்டு முழுக்க நடந்துச்சு. அவங்களோட நைட்னா நம்மளுடைய பகல்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நடந்துச்சு. அதற்கு பிறகு 2 நாடுகளும் அவங்களுக்கு இருக்கிற காமன் சென்ஸை பயன்படுத்தி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இந்த முடிவுக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அதாவது நம்முடைய பொது அறிவையே அவர் தான் திறந்து வச்சிருக்காரு. அதாவது 2 நாட்டுக்கும், 2 நாட்டு அதிபர்களுக்கும், 2 நாட்டு இராணுவத்திற்கும் பொது அறிவே கிடையாது. அப்போ அது வரைக்கும் நம்ம என்னவா இருந்தோம்? ரொம்ப மோசமாக இருந்தோம், அறிவே இல்லாமல் இருந்தோம். அப்போ அவர் வந்து நம்முடைய அறிவுக்கண்ணை திறந்து வைத்திருக்கிறார். அப்படிதான். அப்போ அறிவுக்கண்ணை திறந்து வைத்துட்டு இது ஒரு ஒரு அடிப்படையான ஒரு நாகரீகம். 2 நாடுகளுக்கும் இடையில் ஒரு 3வது நாடு மத்தியஸ்தம் செய்து அப்படின்னா 2 நாடுகளுடைய ஒப்புதல் வேணும். 2 நாடுகளுடைய கலெக்டிவ் கன்சைன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு நாடு அந்த ஒட்டுமொத்த மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நபர்களினுடைய ஒப்புதலை பெற வேண்டும். இந்த ஒப்புதலை பெறுவதற்கு தான் வந்து நீங்கள் நாடாளுமன்றத்தை கூட்டுங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கு. இல்லை, 2வது நாள் ட்ரம்ப் வெளியிட்ட அந்த அறிக்கையில் பார்க்கும் பொழுது 2 நாடுகளுமே அவரை அணுகியதாகவும் அதன் அடிப்படையில் தான் அவர் பேசினதாகவும் சொல்றாரு. சரி, அப்படியே அணுகியிருந்தாலும் கூட இந்த அணுகல் அப்படின்றது எவ்வளவு இந்தியாவுடைய 76 ஆண்டுகளாக இந்தியா வைத்திருக்கக்கூடிய அந்த பாலிசியிலிருந்து விலகலா இல்லையா? இது 76 ஆண்டுகளாக நம்ம என்ன வச்சுருக்கோம் பாலிசி? யாரோடையும் 3ஆம் நாட்டுக்கு இன்றைக்கி தலையீடே கிடையாது. 3ஆம் நாடு தலையீடு கூடவே கூடாது. இந்த பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் இடையிலே தீர்க்க வேண்டிய பிரச்சனை. இது உண்மையில் சொல்லப்போனால் இந்தியாவுடைய அப்பர் ஹேண்டோடு தீர்க்க வேண்டிய பிரச்சனை. இந்த பேச்சுவார்த்தைனா இந்த டேபிளில் பாகிஸ்தான் வருதுன்னா 50-50லாம் கிடையாது. என்னுடைய அப்பர் ஹேண்ட், நான் சொல்கிறத நீ கேள், அதன் அடிப்படையில் தான் வந்து பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்க்கப்படணுன்றதா இந்தியாவோட பாலிசி. அப்போ இந்த பாலிசியிலிருந்து 100% டீவியேஷனா இல்லையா இது? அப்போ இந்த டீவியேஷனை, இவ்வளோ பெரிய பாலிசி சேஞ்சை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அமெரிக்கா தரப்பில் சொல்கிற மாதிரி நீங்கள் தான் கேட்டுக்கிட்டீங்க, அதன் அடிப்படையில் நான் வந்து மத்தியஸ்தம் பண்ணேன்னு அது உண்மையாக இருந்தால், இந்த டீவியேஷன் தொடர்பாக இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஒப்புதலை நீங்கள் வாங்கினீங்களா? குறைந்தபட்சம் அப்போசிஷனுடைய கன்கரன்ஸாவது அதில் தேவை. அப்போசிஷன் கன்கரன்ஸ் தான் நான் சொல்கிறேன். அப்போசிஷன் கன்கரன்ஸ்ன்றதே என்னன்னா, ஒட்டுமொத்தாக இந்தியாவினுடைய மக்கள் வாக்களித்து பிரதிநிதிகளை அமைச்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்ட பிரதிநிதிகள் இன்னைக்கு ஆளக்கூடிய அரசில் இருக்கிறாங்க, குறிப்பிட்ட பிரதிநிதிகள் எதிர்கட்சியில் இருக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சியினுடைய ஒப்புதல் அப்படின்றது நீ ஜஸ்ட்டு அன்அஃபீஷியலாக வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறது கிடையாது. அஃபீஷியலாக பார்லிமெண்ட்டை கூட்டி, பார்லிமெண்ட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேசணும். இன்னும் வரைக்கும் வாய் திறக்கவே மாட்டுறாரு. ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் நடந்து முடிஞ்சிருச்சு, என்ன நடந்துச்சு, ஏன் அதை தொடங்க வாய் திறக்க மாட்டுறாரு. இந்த மொத்த சூழ்நிலை வந்து 26/11 நடந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக்கோட கம்பேர் பண்றாங்க. அப்போ வந்து காங்கிரஸ் வந்து வேடிக்கை பார்த்தது, ஆனா இன்னைக்கு நம்ம பதிலடி கொடுத்துருக்குறோம், இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு அறிவிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த டைமில் நடந்த அட்டாக், ஓகே, அது ஒரு மிகப்பெரிய அட்டாக். அதற்கு பிறகு சிவிலியன் அதிகமாக இருந்தது இந்த அட்டாக். அந்த அட்டாக்ல நடந்த எதிர்வினை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அங்கே உடனடியாக உள்துறை அமைச்சர் ராஜினாமா, உடனடியாக மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் ராஜினாமா, உடனடியாக பிரதமர் களத்தில் இறங்கி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. மிலிட்டன்ட் கையங்களமாக பிடிக்கிறாங்க. அவருக்கு கடைசியில் தண்டனை வரை கொடுக்கப்பட்டது, பிடிக்கப்பட்டவர். இதுதான் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இன்னும் அப்படியே 1971க்கு போகலாம் நம்ம. இப்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை நகர்த்துறாங்க. இந்த போரை, இப்போ நடந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த இந்த கான்ஃப்ளிக்டையும் 1971 இந்தியா பாகிஸ்தான் வாரையும் வந்து அழகாக ஒப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதில் அமெரிக்காவோட தலையீடு, 1971 அமெரிக்காவோட தலையீடு, பங்களாதேஷ் இண்டிபெண்டன்ஸ், பங்களாதேஷோட இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதில் வந்து ரொம்ப ஒரு காமெடியாக சொல்கிறதா இருந்தால், 7th ஃப்ளீட்டை வந்து புறம் முதுகிட்டு ஓடச் செய்த புரட்சி தலைவி இந்திரா காந்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமெரிக்காவுடைய அந்த 7th ஃப்ளீட் அந்த சமயத்தில் இந்தியாவோட வங்காள விரிகுடாவுக்கு 7th ஃப்ளீட் மூவ் ஆகுது, யூஎஸ் என்டர்பிரைசஸ் மூவ் ஆகுது. நீ யார் வந்தாலும் பரவாயில்ல, இது என்னுடைய பிரச்சனை, இது இந்தியாவினுடைய உள்நாட்டு பிரச்சனை, இதில் 3ஆம் நாடு தலையிடுவதற்கு
அனுமதிக்க மாட்டோன்னு ஸ்ட்ராங்காக இருந்து பங்களாதேஷ்ன்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தாங்கல்ல இந்திரா காந்தி, அதை இன்னைக்கு காங்கிரஸ் சுட்டி காட்டுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அமெரிக்காவினுடைய தலையீட்டை, அதாவது என்னுடைய அணு ஆயுதம் தாங்கிய விமானம் தாங்கிய கப்பலை வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எதிராக நகர்த்திட்டு வருது அப்படின்றது தெரிஞ்ச போதும் கூட அவங்க எடுத்த கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்படியாக இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறாரான்றதான் கேள்வி. அது கேள்வி தான் காங்கிரஸ் இன்னைக்கு சரியாக எழுப்புது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ அவங்க முன்வைக்கக்கூடியது ஏன், என்ன நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி பேக்டோரில் என்ன நடந்துச்சு அதை தெரிவிக்கணும். அதை சொல்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி எப்படி டைவர்ட் பண்ணுறாங்கன்னா, இதை அறிவிப்பாக வெளியிட்ட வெளியுறவுத்துறை செயலாளரை இன்றைக்கி டார்கெட் பண்ணுறாங்க. இது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயம். விக்ரம் மிஸ்ரி என்ன சொன்னார், அரசு எடுத்த முடிவை அவர் தெரிவிக்கக்கூடிய ஒரு மெசேஞ்சர் தான். அந்த மெசேஞ்சருக்கு எதிராக இன்றைக்கி வலதுசாரிகள் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய டாட்டர் அவங்கள வந்து குறிப்பிட்டு, அவருடைய குடும்பத்தை குறிப்பிட்டு இன்றைக்கி ரொம்ப கேவலமாக வந்து அவர் எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்கன்னா, அவரே ட்விட்டர் அக்கௌண்ட்டை மூடிட்டு ஓடிட்டார், லாக் பண்ணிட்டு ஓடிட்டார். அப்போது ஒரு தகவலை தெரிவிக்கிறார் அவர். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் போர் அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில், இந்தியாவின் தரப்புலேருந்து சொல்ல போனால் அண்டர்ஸ்டாண்டிங், இது வந்து சீஸ்ஃபயர் கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலின் அடிப்படையில் நிறுத்தத்திற்கு வந்திருக்கு அப்படின்றது தான் அவருடைய இது. ஸோ அப்படியான ஒரு தகவலை தெரிவித்தவருக்கு எதிராக இன்றைக்கி ஏதோ போரையே வந்து விக்ரம் மிஸ்ரி தான் நிறுத்தினார், அவர் தான் தலையிட்டு நிறுத்தினார், அவரால் தான் போரே நின்று போச்சு, இல்லாட்டினா இன்றைக்கி வந்து பாகிஸ்தான்ற ஒரு நாடே இருக்காது. ஒரு 3 நாளாக கத்திக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா இந்தியாவோட மீடியா, இஸ்லாமாபாத்துக்குள்ளே புகுந்துட்டாங்க, கராச்சிக்குள்ளே புகுந்துட்டாங்க, பிரதமர் சரணடைய தயாராக இருந்தார் அப்படின்னு இவங்களாம் வந்து கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் உண்மையாக நடந்து விட்டதாகவும், அப்படி நடக்க இருந்த விஷயத்தை விக்ரம் மிஸ்ரி நடுவில் புகுந்து தடுத்து நிறுத்திட்டதாகவும், இந்தியாவுடைய இராணுவம் எல்லை தாண்டி போய் ஆல்மோஸ்ட் வந்து இஸ்லாமாபாத்தை நெருங்கி விட்டதாகவும், விக்ரம் மிஸ்ரி சொன்னதுனால அவங்களாம் திரும்பி வந்து விட்டதாகவும் மாதிரி சித்தரித்து இன்னைக்கு விக்ரம் மிஸ்ரிக்கு எதிராக இவ்வளவு கேவலமாக எழுதி கொண்டிருக்கிறாங்களே, இதற்கு எதிராக பாஜக தரப்பில் ஒருத்தர் கூட வாய் திறக்கலையே. ஆனால் விக்ரம் மிஸ்ரி ஒரு விஷயத்தை, அவர் முதல் பிரஸ் மீட்டா 2வது பிரஸ் மீட்டான்னு தெரியல, ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். இந்தியர்களே இந்திய அரசாங்கத்தை விமர்சிக்கிறார்கள் என்று பாகிஸ்தான் ஊடகங்கள் சொல்லுகின்றன, அவர்களுக்கு இது புரியவே புரியாது, ஏனென்றால் இது ஆரோக்கியமான ஜனநாயகம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். இப்போ நடக்கிறது அவர் சொன்னதை பொய்யாக்குற மாதிரி இருக்கே. 100% அது பொய்யாக்கக்கூடிய விஷயந்தான். இன்றைக்கி பாஜக ஆர்எஸ்எஸ் கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த வெறுப்பூட்டப்பட்ட நபர்கள், வெறுப்பினாலே வளர்க்கப்பட்ட இந்த நபர்கள், அவர்கள் யாருக்கு எதிராகவும் திரும்புவார்கள் அப்படின்றதுக்கு மிக சிறந்த உதாரணம் இதுதான். எனக்கு ஒரு டவுட்டு கூட இருக்குது, இப்போ திசை திருப்புவதற்கு ஏதாவது இப்போது இல்லாட்டினா இந்த கோபம் யாருக்கு எதிராக திரும்பி இருக்கும். எனக்கு விக்ரம் மிஸ்ரின்ற ஒரு நபர் இல்லாட்டினா யாருக்கு எதிராக இந்த கோபம் திரும்பி இருக்கும்? பிரதமர். கண்டிப்பாக பிரதமருக்கு எதிராக திரும்பி இருக்குமா? அப்போது ஒரு பலிகடா நமக்கு தேவை. அப்போது இவர்கள் திட்டமிட்டு கூட இந்த விஷயத்தை பரப்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 பேரை வச்சு போடுறா ட்வீட்டுன்னு, அதான் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள், அதான் நான் சொன்னேன்ல, கட்டமைக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட நபர்கள். ஒரு 10 பேர் முக்கியமான ஹேண்ட்லேருந்து போகிற ட்வீட்டை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாகத்தானே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளரை அமைச்சராக வைத்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தில் இப்போது இருக்கக்கூடிய செயலாளருக்கு நடப்பது அப்படின்றது வந்து ஒரு புரிஞ்சுக்கிட முடியாததா இருக்கு. பியூரோக்ராட்ஸ் மத்தியில் எவ்வளோ பெரிய அதிருப்தி அது ஏற்படுத்தும். இப்போ அரசாங்கம் சொல்லுவதை செய்யக்கூடிய இந்த அதிகாரிகள் மத்தியில் இன்றைக்கி ஐஏஎஸ் யூனியனாக இருக்கட்டும், இல்லை ஐபிஎஸ் யூனியனாக இருக்கட்டும், எல்லாருமே கண்டிச்சிருக்கிறாங்க. விக்ரம் மிஸ்ரி பக்கத்தில் நிற்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் எல்லாமே இன்றைக்கி விக்ரம் மிஸ்ரிக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அப்போது ஒரு முக்கியமான ஒரு நெருக்கடியான சூழலில் இன்றைக்கி இந்தியா இருக்குது. நான் சொல்கிறது வெறும் இந்த இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட் அடிப்படையில் நான் சொல்கிறேன். அப்போ ஒரு நெருக்கடியான சூழலில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் மத்தியில் இப்படிப்பட்ட அதிருப்தி ஏற்படுவது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாம் இல்லையா? அப்போது அதிகாரிகளுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை பரப்பக்கூடிய நபர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? குறைந்தபட்சம் அவர்களுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிக்கணுமா வேணாமா? இது ரெண்டையுமே செய்யாமல் இன்றைக்கி பாஜக அரசு இருக்குது அப்படின்னா இவர்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சீஸ்ஃபயர் அறிவித்ததற்கு பிறகு விக்ரம் மிஸ்ரி மேலே இந்த அட்டாக் நடக்குது. அதற்கு பிறகு வர்ற ப்ரெஸ் மீட்டில் விக்ரம் மிஸ்ரி இல்லை, சோஃபியா குரேஷி இல்லை, வியோமிகா சிங் இல்லை, வேற ஒரு சில இராணுவ அதிகாரிகள் வந்து பேசுகிறாங்க. அவர் சொல்கிற தகவல் இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. அடிக்கிறது தான் எங்கள் வேலை, பாடி எத்தனை விழுந்தது, பார்ட்ஸ் எத்தனை விழுந்தது, ஃப்ளைட் எத்தனை விழுந்ததுன்னு கணக்கு பண்ணுறது எங்கள் வேலை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அது வந்து டிஜிஸோட ப்ரெஸ் மீட் அப்படின்றது அவங்க தெரிவித்த கருத்து ரொம்ப ரொம்ப அழகாக, அதாவது ஒரு
ஒரு ப்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சு அந்த பதில்ன்றது சொல்லப்பட்டது. கேட்கப்பட்ட கேள்வி நல்ல கேள்வி. அவர் அந்த டிஜி வந்து ரொம்ப அழகாக அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார். என்ன கேள்வி அப்படின்னா, இந்திய தரப்பில் ஏற்பட்ட பாதிப்பு என்ன, இதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் அவர் ரொம்ப சிறப்பாக சொல்கிறார். ஏன்னா ஃபாரின் மீடியாலாம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இந்தியாவைச் சேர்ந்த இந்தியாவினுடைய ரஃபால் விமானங்கள் 2, ஒரு சிலர் 2ன்றாங்க, ஒரு சிலர் 3ன்றாங்க, வீழ்த்தப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது தான் கேள்வி. உடனே அவர் அதற்கான பதிலை சொல்கிறாரு. இது நல்ல கேள்வி, நீ கேட்கப்பட வேண்டிய கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய பதில் ரொம்ப அருமையான பதில். ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது, இது மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படும் பொழுது இலக்கு எட்டப்பட்டதா அப்படின்றது தான் பார்க்க வேண்டுமே தவிர, இழப்புகள் அப்படின்றது 2ஆம் பட்சம் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நயமான ரொம்ப நயமான பதில், ரொம்ப அருமையான பதில், ரொம்ப நயமான பதில். ஆமாம், அவர் சொல்கிறத வந்து திருப்திகரமான பதிலாக கூட இருக்குது. ஆனால் அதை தாண்டி அதை இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது நமக்கு சில கேள்விகள் எழுது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இன்றைக்கி ராய்ட்டர்ஸ் வந்து ஒரு நியூஸை வெளியிட்டிருக்கிறாங்க. ராய்ட்டர்ஸோட நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரஃபால் விமானம் வீழ்த்தப்பட்டதாக, அதாவது இந்தியாவுக்கு சொந்தமான ரஃபால் விமானம் வீழ்த்தப்பட்டதாக செய்தி வெளியானது தொடங்கி, ரஃபால் விமானத்தை தயாரிக்கக்கூடிய டசோவோட ஷேர்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. ஷேர்ஸ் டவுன் ஆகிருக்கு. ரெண்டாவது, எதை வைத்து ரஃபால் விமானம் வீழ்த்தப்பட்டது அப்படின்னு பார்க்க போகும்போது, சைனாவோட J-10 விமானம், பாகிஸ்தான் பயன்படுத்திய சைனாவோட J-10 விமானம். அப்போ அந்த J-10, J-17 விமானத்தை தயாரிக்கக்கூடிய சைனாவினுடைய அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் 30% உயர்ந்திருக்கு. வழக்கம் போல போருக்கு பின்னாடி அப்போ ஒரு முதலாளி இருக்கிறாரு. நிச்சயமா எல்லா போருமே வந்து யாருக்காக நடத்தப்படுது? இப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் யாரினுடைய பிரதிநிதியாக மேலே போய் உட்கார்ந்துருக்கிறாரு? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு 60கள் தொடங்கிய இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு டீப் ஸ்டேட் இருக்குது, அதுதான் இயக்கிக்கிட்டு இருக்குது. அந்த டீப் ஸ்டேட்டின் அடிப்படையில் தான் அதற்கு பின்னர் வந்த எல்லா அதிபர்களும் செயல்பட்டார்கள். அதற்கு மாறாக செயல்பட நினைத்த கென்னடியினுடைய நிலைமை நமக்கு நல்லா தெரியும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அதற்கு எதிராக இன்றைக்கி வந்து ட்ரம்ப் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஏன்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய பில்லியனியர்ஸில் இருக்காங்கள்ல, அவங்க மிக பெரும் பணக்காரர்கள். நான் சொல்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உள்நாட்டினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள், அவர்களுடைய பிரதிநிதியாக வந்து உட்கார்ந்துருக்காரு. மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா அப்படின்னு பார்க்காது, அது உலக அளவில் பார்க்கும். அதனுடைய லாபம் அப்படின்றது எங்கேயாவது போர் நடக்கணும், அதற்கு அமெரிக்கா தலையிடணும், அமெரிக்காவிலேருந்து இராணுவ வீரர்கள் அனுப்பப்படணும், இராணுவ வீரர்கள் செத்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆயுதங்கள் விற்பனையாகணும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுதான் அதனுடைய. இப்போ அதற்கு எதிராகத்தான் இன்றைக்கி வந்து அதனுடைய பிரதிநிதியாக தான், அதற்கு எதிரான ஒரு பெருமுதலாளியினுடைய பிரதிநிதியாக தான் இன்றைக்கி போய் ட்ரம்ப் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன யோசிக்கிறாரு? போர் நடக்கக்கூடாது அப்படின்றது அவருடைய எண்ணம். அதனால தான் என்ன பண்ணுறாரு, ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, இது வரைக்கும் நடக்காத வகையில் ஒரு நாட்டினுடைய அதிபரை, உன் கையில் ஒன்றுமே கிடையாது, உங்ககிட்ட இருந்து கிருமியாவை பிடிங்கிட்டானா, அதெல்லாம் மறந்துரு, அதெல்லாம் வந்து பழைய கனவாக நினச்சி பக்கத்தில் உட்காந்து மிரட்டுறாரு. உன் கையில் எதுவுமே கிடையாது, நீ நினைக்கிறத மட்டும் சொல்கிறத கேளு அப்படின்னு அவர் மிரட்டுறாரு. போர் நிற்கணும். எனக்கு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு உலகறிந்தது. சரி, அப்படிப்பட்ட கசப்பாக இருக்கக்கூடிய 2 நாடுகள் அதன் புட்டினோட ஃபோனில் பேசுகிறாரு. ஃபோனில் பேசி போர் நிறுத்தத்துக்கான வேலைகளை இன்றைக்கி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன், இதுக்காக வந்து நம்ம வந்து ட்ரம்ப்பை வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல அதிபர், சிறந்த அதிபர், உலகம் பார்க்காத அமைதியை விரும்பக்கூடிய ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படிலாம் நான் சொல்லலை. பட் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த முதலாளிகள் அவர்களினுடைய நலனுக்காக இதை செய்கிறார். அப்படியே தான் நம்ம வந்து ட்ரம்ப்பை புரிஞ்சுக்கணும். அப்போது இப்போ எனக்கு கண்ணில் ஒரு விஷயம் வருது. எப்படி ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவ்வளவு அசிங்கப்படுத்தி, உன் நாட்டினுடைய ஒரு பகுதியை ரஷ்யா உங்ககிட்ட இருந்து பிடுங்கிடுச்சு, அதை மறந்துரு, கிருமியா போச்சு, அவ்வளோதான். டான்பஸ் ரீஜனில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இன்றைக்கி ரஷ்யா தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துருச்சு, யுக்ரைனில், அதை பற்றியும் மறந்துரு. போர் நிறுத்தம் எந்தவித அன்கண்டிஷனலாக நீ போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க வேண்டும் அப்படின்றதான் அன்னைக்கு ஜெலன்ஸ்கியை உட்கார வச்சு அவர் அந்த அவர் அசிங்கப்படுத்தக்கூடிய வகையில் அவர் பேசியது. அமைதியின் நோக்கத்திற்காக எதையும் விலை கொடுக்கலாம் இல்லையா? அமைதி இப்படி ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை வந்து விட்டு கொடுத்து விட்டு அமைதியாக என்னுடைய நாட்டுக்குள்ளே இன்னொரு நாடு அத்துமீறி நுழைஞ்சு என்னுடைய நாட்டின் ஒரு பகுதியை தன்னுடைய நாடுன்னு சொந்தம் கொண்டாடி இருக்குது. அதற்கு எதிராக நான் இன்றைக்கி வந்து போர் நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் இழந்தது போனாத போச்சு,
ஏன்னா இன்றைக்கி நம்ம பழைய காலத்தில் இல்லை. இன்றைக்கி ஐநா அப்படின்ற ஒரு மிக ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கோம், சர்வதேச அமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த அமைப்புகள்லாம் செயல்படுதுன்னு உலக மக்களை நம்ம நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ளே புகுந்து ஒரு குறிப்பிட்ட ரீஜனை வந்து தனக்கு சொந்தம் அப்படின்னு எடுத்துக்கிச்சு அப்படின்னு இதெல்லாம் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 இப்போ திடீர்னு புதுசாக நடக்க ஆரம்பிக்குது. ஆமாம், இவ்வளோ ஸ்ட்ராங். ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் கடந்திருக்கோம்ல நாம். இந்த இந்த ஒரு இந்த 70 ஆண்டுகளில் நாம் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம்ல, ஐநான்னு ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு இருக்குன்னு உலகத்தை நம்ப வச்சுட்டு இருக்கோம்ல. அப்போது அந்த நம்பிக்கைக்கு எதிராக நீ வந்து செயல்படு. அதெல்லாம் நம்பாத. ஐநா சாப்டர்லாம் நம்பாத. அந்த சாப்டர்லாம் வந்து சும்மா ஐநா வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையில் போட்பட்ட ஹியூமனிடேரியன் தொடர்பாக, இல்லைன்னா இன்டெகிரிட்டி தொடர்பாக, நாட்டினுடைய சாவர்னிட்டி தொடர்பாக போடப்பட்ட எல்லாமே சும்மா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி காசாவில் நடந்துகிட்டு இருக்குல்ல. இஸ்ரேல் காலங்காலமாக அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அதே விஷயத்தை யுக்ரைன் மேலே இவங்க செலுத்துகிறாங்க. அப்போ அதே விஷயம் தான் இன்றைக்கி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்துச்சா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குல்ல நம்மக்கிட்ட. இப்போ அவர் சொல்கிற மாதிரி இந்த ஓவர் நைட் டாக்ஸ் இருக்குல்ல, ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மீடியேட் பண்ணுறதுக்காக அந்த ஓவர் நைட் டாக்ஸ் நடத்தினார்ல. அந்த ஓவர் நைட் டாக்ஸில் இந்தியா தரப்பில் என்ன கேட்கப்பட்டிருக்கும், பாகிஸ்தான் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கும், ட்ரம்ப் இந்தியாவுக்கிட்ட என்ன சொல்லியிருப்பார், பாகிஸ்தான்கிட்ட என்ன சொல்லியிருப்பார். நான் சும்மா ஒரு கேட்குறேன் உங்ககிட்ட என்ன நடந்திருக்கும். அப்படியே ஜெலன்ஸ்கியையும் புத்தினையும் வச்சுக்கோ. ஜெலன்ஸ்கிட்டையும் புத்தின்கிட்டையும் ட்ரம்ப் என்ன பேசினாரோ அதே மாதிரி பேசியிருப்பாரா. புத்தின்ட்டு பேசுகிறாரு, ஹாட்லைனில் பேசிகிட்டு இருக்காரு அவர் புத்தினோட. நான் என்ன சொல்கிறேன்னா, அதே மாதிரி இந்த இடத்துல ஷெபாஸ் ஷெரீஃபையும் இந்த சைடில் நரேந்திர மோடியை வச்சுட்டு நரேந்திர மோடி என்ன கேட்டிருப்பார், எங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து 26 பேரை கொலை பண்ணியிருக்காங்க, அவனை எப்படிங்க சும்மா விட சொல்கிறீங்க. ஜெலன்ஸ்கி அப்படி தானே சொன்னார். கிரிமியாவை பிடிங்கிட்டாங்க, டான்பஸ் ரீஜனில் பாதியை பிடிங்கிட்டாங்க. என்ன சொன்னார் ஜெலன்ஸ்கிட்ட, போனது போத விடு, இதோட நிறுத்திக்கோ. அதே தானே இந்தியா கிட்ட சொல்லியிருக்க முடியும். அப்படி தானே நடந்திருக்கும். அப்போ இது இன்னைக்கு இந்தியா அதை அக்செப்ட் பண்ணிடுச்சா அப்படின்றது தானே கேள்வி. இப்போ இதில் இன்னொரு லார்ஜர் கொஸ்டின் என்ன வருதுன்னா, நம்ம என்றைக்குமே இந்த பைப்போலார் வேர்ல்டு ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணலை. இந்த 2 நாடுகளோடையும் ஒரு உறவில் இருந்திருக்கிறோம். ஆனால் இந்த பைப்போலரில் நம்ம ஒரு போல் எடுத்து நம்ம நிற்காம பிரிக்ஸ் மாதிரியான, மற்ற சார்க் மாதிரியான அணிசேரா கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு நான் அலைன்மெண்ட் பாலிசி அப்படின்ற ஒன்றை வந்து இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிச்சு. அது உலக அளவில் பல இடங்களில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா தலைமையேற்று போவதற்கு ஒரு பெரிய ரூட்டாக அது வந்து செயல்பட்டது அந்த நான் அலைன்மெண்ட் பாலிசி. இன்னைக்கு அந்த நான் அலைன்மெண்ட் வந்து என்னவா இருக்குது? ஏன்னா நான் அலைன்மெண்ட்டில் நம்ம இருந்தது வரைக்கும் நமக்கு வந்து சர்வதேச ஆதரவு ஒன்று ரஷ்யாவோ அல்லது வேறு தருணங்களில் அமெரிக்காவோ யாரோ ஒருத்தர் நமக்கு ஆதரவாக வந்தாங்க. இன்னைக்கு எந்த நாட்டினுடைய ஆதரவும் தெரிவிக்கப்படலை, அணிசேரா நாடுகளினுடைய ஆதரவு தெரிவிக்கப்படலை. பிரிக்ஸ் என்னாச்சு, சார்க் என்னாச்சு, நான் அலைன்மெண்ட் பாலிசி என்னாச்சுன்னு ஒரு பெரிய கொஸ்டின் ஒன்று நிற்கிது. நான் அலைன் மூவ்மெண்ட் வந்து கோல்டு வார் உச்சத்தில் இருந்த சமயத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, நேரு அவர்களால் முன்னெடுப்பு. அதற்கு பிறகு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் நான் அலைன் மூவ்மெண்ட் பற்றி. யாரெல்லாம் சுகர்னோ இருந்தார், நாசர் இருந்தார், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் படிக்கும்போது அப்படி சிலிருக்கும். அப்பா அமெரிக்கா ரஷ்யா என்ற 2 வல்லரசுகள் அவங்களாம் ஸ்ட்ராங்காக இருந்த சமயம். அப்போது நான் எந்த வல்லரசுக்கும் ஆதரவு கிடையாது, நாங்கள் வந்து நடுநிலை வகிக்கிறோம். அதான் நான் அலைன் மூவ்மெண்ட்டு. அந்த நான் அலைன் மூவ்மெண்ட்லாம் வந்து என்றைக்கு ரஷ்யா வீழ்ந்துச்சோ 1990களில் சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அது வந்து இர்ரெலவெண்ட்டாக மாறி போணுச்சு. இப்போ கடைசியாக நான் அலைன் மூவ்மெண்ட்டோடைய அந்த இறுதியில் ரஷ்யா வீழ்ந்தாலும், சோவியத் ரஷ்யா வீழ்ந்தாலும், நான் அலைன் மூவ்மெண்ட்டினுடைய அந்த தொடர்ச்சியில் நான் இந்தியாவை எடுத்துகிட்டு போவேன்னு சொன்ன கடைசி பிரதமரும் படுகொலை செய்யப்பட்டார். ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலைக்கு பின்னால் சர்வதேச சதி இருக்குது அப்படின்றத யாராலும் இன்ன வரைக்கும் மறுக்கவே முடியாது. அதை பற்றி விசாரிக்கப்படவே இல்லை. இப்போ ஒரு குற்றம் அப்படின்ற போது அதை செய்தவருக்கு அதிகமான தண்டனையா, இல்லை அதற்கு மூளையாக செயல்பட்டவருக்கு அதிகமான தண்டனையா? இந்தியாவை பொறுத்தவரை மூளை தான். அந்த மூளை இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. செய்தவங்களை அம்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எய்தவனை வந்து இன்னமும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் அலைன் மூவ்மெண்ட் வந்து இர்ரெலவெண்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது போல் நம்ம வந்து வெப்பன் அப்படின்னு வரும்போது, நம்முடைய பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது பெருமளவுக்கு நம்ம இன்றைக்கி ரஷ்யாவை சார்ந்துக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 75% இந்தியாவுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாமே ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்டது. அப்படின்ற போது இன்றைக்கி எப்படியாக அது மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய சார்ந்து இருந்தது அப்படின்றது இன்றைக்கி 35%, கிட்டத்தட்ட 20% அளவுக்கு குறைஞ்சிருக்கிறதா வந்து சர்வதேச வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க.
அமெரிக்காவை சார்ந்து நம்ம என்றைக்குமே இருந்தது கிடையாது. இன்றைக்கி அமெரிக்கா 10% வரைக்கும் இந்தியாவுடைய அந்த பாதுகாப்பு தளவாடங்களை வழங்குவதில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகரிச்சிருக்கு. இஸ்ரேலிடமிருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இஸ்ரேலோட உறவே இல்லாமல் இருந்தோம் நம்ம. பாகிஸ்தான் ஊடகங்கள் எல்லாமே இஸ்ரேல் இந்திய உறவை வச்சு தான் செய்தி பரப்புனாங்க. அப்போது இஸ்ரேலிடமிருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கோம், ஃப்ரான்ஸிடமிருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம், ரஃபால் டசோ, ஃப்ரான்ஸ் நிறுவனமான டசோவிடமிருந்து வாங்கிய ரஃபால், இந்த ரஃபால் விமானம் தான் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. டசோவோட ஷேர் சரிஞ்சிருக்கு. ஆனால் போன மாதம்தான் கூடுதலாக 26 ரஃபால் விமானம் வாங்குறதுக்கு இந்தியா சைன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 6300 கோடி ரூபாய்க்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த விமானத்தை தான் இன்றைக்கி J-10ம் J-17ம் வீழ்த்தினதா இன்றைக்கி செய்திகள் வெளியாகுது. இந்த J-10 J-17 தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய பங்குகள் 30% உயர்ந்ததாக ராய்ட்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது ஏற்கனவே வாங்கின விமானம் இன்றைக்கி நாம் யார் எதிரியாக கருதுகிறோமோ அவன் பயன்படுத்தக்கூடிய விமானத்திற்கு நிகரானதாக இருக்கிறதா, இல்லை அதை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றதா அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கி எழுந்திருக்கு. அந்த கேள்விக்கான பதிலை சொல்லாமலேயே இன்றைக்கி புதிதாக அதே நிறுவனத்திடமிருந்து நாம் 26 விமானம் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் செஞ்சுருக்கோம் அப்படின்ற போது, இப்போ இது எல்லாமே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும்ல. இப்போ இந்த கேள்விகள்லாம் எங்கே எழுப்பப்படும்? நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படும். ராகுல் வந்து அவசர கூட்டத்தை கேட்குறாரு. சிறப்பு கூட்டத்தை கூட்டி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன பண்ணோம்? வெறும் ஒரு 3 பேர் உட்கார்ந்து பேசுகிறது கிடையாது. இது ஒரு ப்ரெஸ் மீட்டோட முடிஞ்சு போகக்கூடிய விஷயம் இல்லை. இன் டீட்டெயிலாக இது பற்றி விவாதிக்கப்படணும். அப்போது ரஃபால் வீழ்த்தப்பட்டதா? இந்த கேள்வி இந்தியாவுடைய பலம் சரிந்ததான்ன்றதுக்காக கிடையாது. ஏன்னா நாம் பயன்படுத்தின S-400 ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய பாதுகாப்பு, அதாவது விமானத்திலிருந்து வீசப்படக்கூடிய இல்லாட்டா தரையிலிருந்து வீசப்படக்கூடிய அந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துவதற்காக நாம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய S-400 உபகரணம் சிறப்பாக செயல்பட்டிருக்கு. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே பாகிஸ்தான் போட்ட எந்த ஒன்றும் விண்டு விடலை, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அவங்க எல்லை தாண்டி அவர்கள் தாக்கிய இந்த சிறிய கனரக அந்த ஆயுதங்கள் இருக்கும்ல, அதன் மூலமாகத்தான் உயிரிழப்பு அப்படின்னு சிவிலியன் ஸ்பேஸில் தான் நம்மளால் எதுவும் செய்ய முடியல. அப்போது இந்தியாவினுடைய நகரங்கள், பெருநகரங்கள், அதன் மீதெல்லாம் எந்த தாக்குதலும் அவங்களால நடத்த முடியல. S-400 சிறப்பாக செயல்பட்டிருக்கு. ஓகே, S-400 சிறப்பாக செயல்பட்டிருக்கா? அப்போது நாம் அது மாதிரியாக தரமான இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அப்படிப்பட்ட உபகரணங்களை வாங்க வேண்டும். அப்போ இதற்கு முதல்ல டிஸ்கஷன் அப்படின்றது வரணும். அப்போ உண்மை வெளியில் வரணும், எது நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றது. அதற்காக தான் இந்த ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷன் அப்படின்றது கூட்டப்பட வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. இப்போ இந்த மொத்த சினாரியோவில் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம்? டிப்ளமசி, நெகோசியேஷன், நம்முடைய மிலிட்ரி ஃபோர்ஸு, நான் அலைன்மெண்ட்டு, எக்கனாமி, டிஃபென்ஸ் ரிலையன்ஸு, இவ்வளவுக்கும் ரிலையன்ஸ்னால் நம்முடைய பாதுகாப்பு நம்பிக்கை, இவ்வளவும் இன்றைக்கு எல்லாமே கொஸ்டினபிளாக இருக்குது. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் நான் வர்றேன். எல்லாத்தையுமே கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. எல்லாமே கொஸ்டினாக தான் இருக்குது, அதுதான் என்னோட பதில். இது எல்லாத்துக்குமே மன்மோகன் மௌனமாக இருந்தார் அப்படின்னு தான் 2014 பிரச்சாரம் நடந்துச்சு. இப்போ பிரதமர் மௌனமாக இருக்கிறார். அவர் சோனியாவின் பொம்மையாக இருந்தாருன்னு விமர்சனம். அப்ப இவர் யாரு? இதான் கேள்வி. இவர் யாரு? RSSோட பொம்மையா? இந்த கேள்வி இருக்குல்ல. RSS பதில் சொல்லுமா இவருக்கு பதிலா? இல்லை ட்ரம்ப்போட பொம்மையா? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது இன்னைக்கு நாம் அதான் இந்த சுயசார்புன்னு சொல்கிறோம்ல, நம்முடைய ஒரு இறையாண்மை இருக்கக்கூடிய ஒரு தேசம். இந்த இறையாண்மை இருக்கக்கூடிய தேசம் தனக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது அப்படின்றது தன் நாட்டிற்குள் தன் மக்களை கலந்து ஆலோசித்து, தன்னுடைய அதிகாரிகளை கலந்து ஆலோசித்து, தன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் இந்த நாடு முடிவெடுக்கும் அப்படின்றது தான் ஒரு சாவரன், அதாவது இறையாண்மை பொருந்திய ஒரு நாட்டிற்கான வரையறை. இந்த வரையறை எல்லாம் மீறப்பட்டிருக்கின்றதா அப்படின்றதான் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இந்த வரையறை எல்லாமே மீறப்பட்டிருக்கா? நாம் என்ன உபகரணம் வாங்கணும் அப்படின்றத வெளியிலிருந்து நம்மிடம் திணிச்சிருக்காங்க. இன்னைக்கு ரஷ்யாவோட S-400 நம்மளை பாதுகாத்துருக்கு. ஆனால் ரஷ்யாவோட நான் வாங்கக்கூடிய இந்த தளவாடங்களினுடைய இந்த பெர்சன்டேஜ் அப்படின்றது கம்மியாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு பிரான்சிடமிருந்து வாங்கிய ஒரு விமானம் வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் அதே பிரான்சிடமிருந்து நான் கூடுதலாக விமானம் வாங்குறதுக்கு எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். அப்புறம் 75-76 ஆண்டு காலமாக இந்தியா பாகிஸ்தான், அதாவது காஷ்மீரை ஒட்டிய அந்த பிரச்சனை தொடர்பாக 3ஆம் நாடு தலையீடு கூடாது அப்படின்றதான் இந்தியாவினுடைய பாலிசியாக இருந்திருக்கு. இன்றைக்கி அந்த பாலிசி மீறப்பட்டிருக்கா? இப்படியான தொடர்ச்சியான கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்லணுமோ அவர் மௌனமாக இருக்கிறார்.
ஓகே, நிறைவா இப்போ பொதுவாக வந்து ஒரு அரசியல் விவாதத்தில் 3 தரப்பை பார்க்க முடியும். அது இப்போ 2014க்கு பிறகு ஜனநாயக தரப்பு, வெறியூட்டப்பட்ட தரப்பு, இந்த ரெண்டுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்பு அப்படின்னு. ஜனநாயக தரப்புலேருந்து இந்த கேள்விகள் வருது. இது வெறியூட்டப்பட்ட தரப்புக்கு போய் சேர்ந்திருக்கா, அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த கருத்து போய் சேர்ந்திருக்கா, அல்லது வெறியூட்டம் தான் போய் சேர்ந்திருக்கா? பொதுமக்கள் தான் பாவம். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன எங்கே திரும்பினாலும் கூட, எந்த பக்கத்தில் திரும்பினாலும் கூட ஒரு தேசிய வெறி அது வந்து ஊட்டப்பட்டிருக்கு. அது உண்மை வந்து போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக இல்லை அப்படின்னு தான். அப்படியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக உண்மையை எழுதி கொண்டிருந்த ஊடகங்களினுடைய வாய் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த வயர் அப்படின்ற ஒரு இணையதளம் வந்து முடக்கப்பட்டது. அவுட்லுக்கினுடைய ட்விட்டர் ஹேண்டில் முடக்கப்பட்டது. காஷ்மீரியாட் அப்படின்ற ஒரு பத்திரிகையினுடைய ட்விட்டர் ஹேண்டில் முடக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 8000 ட்விட்டர் ஹேண்டில்கள் முடக்கப்பட்டிருக்கு. அப்போ உண்மை பேசியவர்கள் இது மாதிரி இப்போ நம்ம எழுப்புகிற கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விகளை எழுப்பிய எல்லாருடைய வாயும் அடைக்கப்பட்டது. அதற்கு பதிலாக நாங்கள் வந்து இஸ்லாமாபாத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், லாகூரை கைப்பற்றிட்டோம், பாகிஸ்தானினுடைய தளபதி சரண்டர் ஆக போகிறாரு, ஷபாஸ் ஷெரீஃப் வேறு நாட்டுக்கு ஓட்டம், இந்த மாதிரியான செய்திகளை கொண்டு போய் சேர்த்த அந்த ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்பட்டாங்க. கடைசியாக மக்கள் தான் வந்து என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் அமைதி வந்து சேர்ந்துருச்சுல்ல ஓரளவுக்கு. இனிமேல் உண்மைகள் உறக்க ஒலிக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருப்போம். விக்ரம் மிஸ்ரி சொன்ன ஆரோக்கியமான ஜனநாயகம் ஆரோக்கியமாகவே தொடர்கிறதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.